தாராபுரம் பேருந்து நிலையத்தில் பேருந்து பற்றாக்குறை குறித்து கேள்வி கேட்ட இளைஞர் மீது டிஎஸ்பி கலையரசன் சரமாரி தாக்குதல். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் தேர்தல் நாளான இன்று தனது வாக்கினை பதிவு செய்வதற்காக தாராபுரத்திலிருந்து மதுரை, தேனி, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு செல்ல பயணிகள் பேருந்துக்காக காலை 6 மணி முதல் 9 மணி வரை காத்திருந்தனர். காலை 6 மணி முதல் 9 மணி வரை தென் மாவட்டங்களுக்கு போதிய பேருந்து இல்லாத காரணத்தினால் அனைத்து பேருந்துகளும் புறவழிச்சாலையில் செல்வதால் பேருந்து நிலையத்திற்கு வர இயலாத சூழ்நிலை இருந்ததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நுழைவாயில் முன்பு சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது பயணிகளுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் பெரும் பரபரப்பு நிலவியது. காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கலையரசன் பேருந்துக்காக காத்திருந்த பயணிகளிடம் ஒருமையில் பேசியதால் பயணிகள் ஆத்திரமடைந்தனர். இளைஞர் ஒருவர் கேள்வி கேட்டு எதிர்த்து பேசியதால் ஆத்திரமடைந்த டிஎஸ்பி கலையரசன் வாகன ஓட்டுநர் முத்துக்குமார் மற்றும் காவலர்களுடன் இணைந்து இளைஞரை சரமாரியாக தாக்கினர். கேள்வி கேட்ட பயணியை தாக்கியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சொந்த ஊர் எனக்கு விருதுநகருங்கண்ணா. இங்க கொடியநல்லூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கோம். வேலை பார்த்துட்டு ஓட்டு உரிமைக்காண்டி நாங்க பஸ்ஸுக்கு வந்தோம். காலையில 6 மணில இருந்து நிக்கிறோம். மதுரை போறதுக்கு வண்டி எந்த வண்டியுமே கிடையாது. ஓட்டு போறதுக்கு எங்க உரிமை, அதுக்கு மக்கள் எல்லாமே இருக்காங்க. பஸ் எதுவுமே விட மாட்டேன்றாங்க. சொந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு நாள் கூலியை இழந்துட்டு நாங்க ஓட்டு போறதுக்கு போறோம். அதுக்கு அரசு அதிகாரி யாருமே பஸ்ஸை விட மாட்டேன்றாங்க. எவ்வளவு நேரமா இருக்கு? இப்ப நாங்க காலையில 6 மணில இருந்து நின்றுகிட்டு இருக்கோம். 6 மணில இருந்து நின்றுகிட்டு இருக்கோம்.